சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி SBI வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்கலாம். சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். SBI வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 3 லட்சம் கொடுக்க போறதா ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்றை SBI வங்கி வெளியிட்டிருக்காங்க. இத பத்தின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் யாருக்கெல்லாம் இந்த 3 லட்சம் கிடைக்கும், இதற்கான தகுதிகள் என்னென்ன, நம்ம அனைவருக்குமே இந்த 3 லட்சம் கிடைக்க போகிறதா, இந்த 3 லட்சம் கிடைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் ஃபுல் டீடைல்டா தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். SBI வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஒரு முக்கியமான வங்கி அப்படின்னே சொல்லலாம். இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறதுமே ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ தமிழகத்துல நிறைய விதமான மோசடிகள் அப்படிங்கிறது SBI பேங்கை குறிவைத்து நடந்துட்டு இருக்கு. வாடிக்கையாளர்களை வைத்து, அதாவது மோசடியாளர்கள் ஸ்கேம் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி மாத்திட்டு அவங்க நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்பப்போ அப்டேட் அப்படிங்கிறதையும் SBI அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ ஒரு புதிய ஜாக்பாட் அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு SBI கொடுத்திருக்காங்க. ஒரு சிறப்பு சலுகை மாதிரி ரூபாய் 3 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது SBI வங்கி அக்கௌண்டோட ஆதார் எண்ணை லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. யாரெல்லாம் லிங்க் பண்ணி இருக்கீங்களோ அவங்களுக்கு குலுக்கல் முறையில ரூபாய் 3 லட்சம் அப்படிங்கிறது நேரடியாகவே வெற்றியாளர்கள் வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி EKYC கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உடனே நீங்க ஆதார் எண்ணை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதற்கு மேலதான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா SBI யோனோ ஆப் மூலமாகவே நீங்க ஆதார் எண்ணை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் மட்டுமே தான் சரியான ஆப்ஷன்ஸ். நீங்க ஆதார் அப்டேட் பண்றதுக்கு, நீங்க ஆதார் லிங்க் பண்றதுக்கு வேற எந்த ஒரு வெப்சைட்லயும் போயிட்டு அப்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால உங்களுக்கு கண்டிப்பா குலுக்கல் முறை மூலமா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம நீங்க ஆதார் எண்ணை இணைக்கிறது மூலமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்காம இருக்கும். இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து, மோசடியில இருந்து நீங்க தப்பிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் அடையாள சரிபார்ப்புமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்றது மூலமா நம்ம வாடிக்கையாளர்களான நமக்கு நம்ம வங்கி கணக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால சில ஃபேக்கான அக்கௌண்ட்ஸையும் அவங்கனால ரிமூவ் பண்ண முடியும். தனது வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் விதம் தான் SBI இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 3 லட்சம் கிடைக்குது நீங்க ஆதார் அட்டை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் UPI ஆப்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. எல்லாருமே கூகுள் பே, பேடிஎம் அண்ட் வங்கியில ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SBI யோனோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் பண பரிவர்த்தனைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2ஆம் தேதி முதல் நார்மலா நம்ம பணத்தை ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும்.
இந்த பியர் டு பியர் ஆப்ஷன் வந்து நிறுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் தனி நபர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னும், அதுவே வியாபாரிகளுக்கான பேமெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இனிமே தனி நபரான நாம வந்து வேற ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் அப்படிங்கிறத ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அக்டோபர் 1 முதல் சில புதிய விதிகள் மற்றும் சில புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு. வங்கியில கணக்கு இல்லாம இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்கும். அந்த வகையில் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு பேங்க்ல கணக்கு வச்சிருந்தாலும் சரி, சேவிங்ஸ் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே முதல் அறிவிப்பா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வங்கியில பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஒன்று நாமினி வந்து பெற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நாமினி யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துட்டு உரிமை கோரல் மூலமாக பெற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரன் பேத்தி இல்லைன்னா பிள்ளைகள் இவங்களுக்கு வந்துட்டு போகும். ஆனால் அதற்கு நாம் போயிட்டு பேங்க்கில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறத மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. திருத்தப்பட்ட புதிய விதிகளின்படி ஒரு வாடிக்கையாளர் உயிரிழந்தால் அவருடைய கணக்குகள் மற்றும் லாக்கர்கள் தொடர்பான உரிமை கோரல்களை இனி 15 நாட்களுக்குள் வங்கிகள் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யார் உரிமை கோர்றாங்களோ அவர்கிட்ட வந்துட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யாருமே வந்து கேட்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வங்கிக்குமே சொல்லியிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உயிரிழந்தவரோட இறப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்து நாமினியாக இருக்காங்களோ அவங்களோட அடையாள ஆவணங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு 15 நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு நாமினியே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேற ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ வந்து உரிமை கோரல்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இன்னும் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புதிய நடைமுறையை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அனைத்து வங்கிக்குமே அமல்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வங்கி கணக்கு எந்த ஒரு வங்கியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கேஒய்சி தகவலை வந்து புதுப்பிங்க அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த கேஒய்சியை புதுப்பிக்கிறதுக்கு தேவையானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களோட பெயர், முகவரி மற்றும் புகைப்படம் இது இருந்தாவே நீங்கள் ஈஸியாக இந்த செயல்முறையை முடிச்சிட முடியும் அப்படின்னும் கட்டாயமாக வந்து அனைவருமே கேஒய்சி புதுப்பிச்சே ஆகணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது மோசடியை தடுக்கவும் வங்கி சேவைகள் சீராக தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2014 மற்றும் 15 இந்த வருஷத்துக்குள்ளார யாரெல்லாம் வங்கி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் கம்பல்சரி கேஒய்சி புதுப்பித்தே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கேஒய்சியை புதுப்பிக்காமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து செயலற்றதாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய மானியங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை பெறுதில் சிக்கலும் ஏற்படும். அனைவருமே உங்களோட வங்கி கணக்கில் போயிட்டு உங்களோட கேஒய்சி இணைச்சிருங்க அப்படிங்கிறத கம்பல்சரி ஆர்பிஐ வந்து அனைவருக்குமே அறிவுறுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நாடு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்தில் அனைத்து முக்கிய வங்கிகளும் கேஒய்சி புதுப்பிப்பு முகாம்களை ஏற்பாடு செய்கின்றன. ஸோ இதில் நீங்கள் கலந்து கொண்டு கூட கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு போயிட்டு பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ தான் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மானியங்கள் முதற்கொண்டு எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து
ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.